ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வினோ ஸ்க்ரீன் லைவ். என்னோட சேர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெங்களூர் சீரீஸ் பார்ட் 1 தான். ஸோ பெங்களூருக்கு அன்பிளான்டாக கிளம்பிட்டோம். திடீர்னு வந்துட்டு போகிற பிளானே கிடையாது. யூஸ்வலாக நான் என்னோடய வீட் சைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணால் எந்த ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு சின்ன ட்ரிப்னாலும் நடக்காது. இது வந்து அன்பிளான்டாக நடந்தது. ஸோ திடீர்னு கிளம்பிட்டோம் தம்பியை கூட்டிகிட்டு. தம்பியோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ரிப்பு, அதோட இது வந்து அவருக்கு 3rd ஸ்டேட் விசிட்டு. நான் கூட ரொம்ப பயந்தேன், அவர் எப்படி இருப்பார். யூஸ்வலாக நம்ம கார்லேயே எவ்வளோ தூரம்னாலும் கூட்டிகிட்டு போனதுனால ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாரோ, இருக்க மாட்டாரோங்கிற மாதிரி நிறைய தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தோடவே அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி ட்ரெயினும் வந்து கிளம்பிட்டோம். ட்ரெயினுக்கும் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக சீட்டு பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருந்தாங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக கிடச்சிருந்தது எங்களுக்கு. திடீர்னு சடனாக புக் பண்ணதுனால கிளம்புற அன்றைக்கி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெயின் ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தம்பிக்கு வந்து ஃபுட்டு நான் வீட்டிலேருந்தே அப்போ எடுத்துகிட்டு லஞ்சு கிளம்பிட்டேன். ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 12:50 அந்த மாதிரி இருந்தது. வீட்டிலேருந்து ஒரு 1 hour டிஃப்ரென்ஸில் தான் கிளம்புனோம். கிளம்பி போனதும் ஃபுட்டு கொடுத்ததும் சாருக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. யூஸ்வலாக இவர் எப்படின்னா எல்லா குழந்தைங்களும் அப்படியே விளையாடுங்க தூங்கிடுங்க. பட் இவர் வந்துட்டு கொஞ்சம் பேம்பரிங் கிட்டு. நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து இவரை பேம்பராக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு தான் அவர் வந்து சீக்கிரம் தூங்குவார். ஸோ அப்படியே அவரை தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் அவர் தூங்குறதுனால நம்ம சீட்லேருந்து எந்திரிச்சு வந்து நின்றுட்டுருந்தேன். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது. மீன்வயல் வந்து தம்பியும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கே எந்திரிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டுருக்காருன்ட்டு. ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு இன்னும் ரஷ்ஷாக தெரியல. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. சீட்டு வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறனால பேபிக்கு வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னோம், பேபி இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்டோ சீட்டும் கிடையாது இல்லைங்களா, அதனால் சென்டர்லேயே என்னால் வச்சு மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போக போக அவங்களே வந்துச்சு, சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விண்டோ சீட் கிடச்சிருச்சு. பேசிக்கலி இந்த விண்டோ சீட் இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா என்னால் அவரை மேனேஜ் பண்ணவே முடிஞ்சுது ஓரளவுக்கு. பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹில்ஸ் மாதிரி மலை மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து சுட சுட வந்துட்டு இருந்தது. அவருக்கு வந்து வடை கொடுத்தோம். வடை அவ்வளோவா சாப்பிட மாட்டார், சும்மா குறிப்பார் அவ்வளோதான். அன்ஹெல்தி தான், பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை இல்லைங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் ஆம்லேட். நானும் அம்மா தம்பி 3 பேர் தான் போயிருந்தோம். ஸோ ப்ரெட் ஆம்லேட் வாங்கினேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 50 கிட்ட இருந்தது. அண்ட் இது வந்து எனக்கு ஓகேவாக தெரிஞ்சுது, அதாவது ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. மீன்வெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கூட பட்டர் இந்த கெச்சப் அது 2ம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போகாதனால சரி இதை வாங்கி எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சிட்டோம். அண்ட் கொஞ்சம் ரீச் ஆக பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த காற்று ட்ரெயினில் போகும்போது அந்த காற்றோடு அந்த மழை வந்து அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்ததுங்க. நானும் கொஞ்சம் நேரம் தம்பி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தார். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அந்த மழை தண்ணி கையில் பட்டுறது ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை, அதுதான் நானும் என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். ஸோ முக்கால்வாசி ட்ராவல்லே தான் போச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 9 hours ட்ராவல். பட் வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக. ஆக்சுவலாக இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டாப்பே இல்லை, ஸ்டேஷனே இல்லாத இடத்துல கூட அங்கங்கே அப்படியே நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா இருந்தார். அண்ட் தென் கொஞ்ச நேரம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தார். ஸோ அப்படியே சைட்லலாம் காமிச்சிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்க வச்சுட்டு அந்த மாதிரியே தான் அந்த ட்ராவல் டைம் போயிட்டு இருந்தது. ஸோ டே 1 அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவல்லே தான் போச்சு. 9 hours ஒரு பேபியை வந்துட்டு நம்ம ட்ரெயின்லேயே வச்சுட்டு, அதுவும் அவர் வீட்டில் விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய திடீர்னு ட்ரெயின் ட்ராவலில் ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டார் தான். இருந்தாலும் பழகணும் இல்லைங்களா. ஃபைனலி வந்துட்டு அரௌண்ட் ஒரு 7 கிட்ட தான் வந்து ஒசூர் தாண்டிட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்தது. லைக் பெங்களூர் ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருந்தது, பார்டருக்குள்ளே. ஸோ இருட்டு ஆகிடுச்சு. எனக்கு இருட்டு ஆகவும் வந்துட்டு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஃபைனலி வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். பெட்டர் ரீச் ஆகினதும் பார்த்திங்கன்னா அந்த ஆகிறதுக்குள்ளேயே தம்பி வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. கீழே போகலாம், கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வேறு வழி தெரியல. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் சீக்கிரம் இறங்கியாச்சு. இறங்கினதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவரை வந்து காம் பண்ணுங்கிறதுக்காக வந்துட்டு போய் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டோம். பிஸ்கெட் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொன்னார். ஸோ அவருக்கு எது பிடிச்சதோ அதை வாங்கி கொடுத்துட்டு அண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயின் அப்போ தான் வந்ததுங்கிறனால ரொம்ப ரஷ்ஷு. ஆக்சுவலாக நிற்கவே இடம் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது ஸ்டேஷன் ஃபுல்லாகவே.
அண்ட் ஒன் மோர் திங், இங்கே ஸ்டார்ட் பண்ண அவங்க சித்தியை பார்த்துட்டாங்க. அவங்க சித்தியை பார்த்துட்டு, சித்தி ஆக்சுவலாக அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த சித்தியை பார்த்துட்டு சித்தி கூட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து சித்தி கூட ட்ராவல் பண்ணியாச்சு ரூமுக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அன்னைக்கு வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வின் பண்ணுற அந்த ஒரு கிட்டத்தட்ட வின் பண்ணுற ஒரு ஸ்டேட் வந்திருந்தாங்க. ஸோ பயங்கர சவுண்டு. அங்கே பாப்பா பிஜிலேயே வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டோம். பயங்கர சவுண்டு, பயங்கரமாக அந்த பட்டாசுலாம் வெடிச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பிஜிக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு 11:30 அந்த மாதிரி தான் வந்திருந்தோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கியாச்சு. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், நெக்ஸ்ட் டே வந்து பிஜிக்கு சாப்பிட வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பாருங்க, சாம்பார். அண்ட் தென் இது வந்து சட்னி வந்து யூஸ்வலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு. அண்ட் இது வந்துட்டு சாதம். ஸோ இந்த பருப்பு குழம்பும் சாதமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லஞ்சுக்கு வச்சுருந்தாங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி. அண்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் இட்லி சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் இட்லி கொடுத்துட்டோம். அண்டு பாப்பா வந்து அவங்க ரூம்லேருந்து கொஞ்சம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி அவருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்போம். ஏன்னா டே 1 வந்துட்டு ட்ராவல், டே 2 வந்துட்டு அவரை கொஞ்சம், ஏன்னா 9 ஹவர்ஸ் ட்ராவலுங்கும் போது யூஸ்வலாக நம்மளுக்கே வந்து ரொம்ப பெயின், பாடி பெயினாக இருக்கும். அண்ட் தென் அவரையும் வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டுக்காக ரூம்லேயே ஸ்டே பண்ணியாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு வேவிச்சு கொடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ரூமில் இருக்க கெட்டில், அதிலே போட்டாச்சு. நெகாப்பழம் வாங்கியிருந்தோம். இந்த நெகாப்பழம் வந்துட்டு ஹைப்ரிட் தான், பட் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் என்னோடய ஏஜ்க்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற ஃபீல். ஏன்னா இது வரைக்கும் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணதே கிடையாது. பார்த்திங்கன்னா திருப்புறதுக்கு வந்து வேறு எதுவும் இல்லைங்க. அந்த கிழங்கு வந்து திருப்பி வச்சா தான் இன்னும் கொஞ்சம் வேகம் இல்லைங்களா, இன்னொரு பாட்டு நல்லா மூடி வச்சு திருப்பிட்டு இருந்தோம். அண்ட் தென் லஞ்ச் வந்தாச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம், இந்த பருப்பு குழம்பு ஆஸ் யூஷுவல் நான் சொன்னேன் இல்லைங்க, அது கூட வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 4 o'clock மேலே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலாம். ஏன்னா சிஸ்டர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க, இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வாங்க வெளியே போகலான்ட்டு. சார் பாருங்கள் எப்படி பார்க்குறாருன்ட்டு. அவருக்கு வந்து அந்த டயர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கேயோ இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பாருங்களேன் கூகுள் ஆஃபீஸ் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் யூனிக்கான ஒரு விஷயம் இல்லையா, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் பார்க்கலாம் எந்த பிளேஸ்னால். ஆனால் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுறது 13 to 15 kilometers தான். பட் இதோட ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours. ரியலி நான் வந்து ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் தாங்க. அதுலேயும் இந்த டிராஃபிக் பயங்கரமான டிராஃபிக்காக இருந்தது. ரியலி அப்செட் ஆகிடும். ஆக்சுவலாக கிளம்புனது வந்து ஜாலியாக தான் கிளம்பலாம், பட் டுவர்ட்ஸ் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகி அந்த மாதிரி எல்லாம் ஆகிடுச்சு. ஓகே வாங்க போகலாம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அக்வேரியம் வந்திருக்கோம். இது வந்து ரூம்லேருந்து ஒரு 15 kilometers தான் இருக்கும். இது வந்து அக்வேரியம், அதுக்கப்புறம் ஃபன் வேர்ல்டு, ஸ்னோ வேர்ல்டு, அது மாதிரி எல்லாமே இருந்தது. எங்களுக்கு அது வரைக்கும் தெரியல, நாங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். ஸோ அக்வேரியம்குள்ளே வந்தாச்சு. ஃபன் வேர்ல்டு, ஸ்னோ வேர்ல்டெல்லாம் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கலாம் தெரில, பட் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை. வந்ததே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மெர்மைட் ஷோவும் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது கூடவே அலாங் வித் திஸ் மெர்மைட் ஷோவும் வந்து புக் பண்ணியிருந்தோம். போயிட்டு லக்கேஜ் அங்கே வச்சுட்டு கீழே வச்சுட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. பேபிக்கு வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. உள்ளே போனதுமே அந்த அப்பீரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலி ஒரு மீன். பட் இந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கே லிட்ரலி பயமாக இருந்தது. தம்பி ஆக்சுவலாக மீன் பார்க்க போகலான்னு ஃபஸ்ட்டே அவர் மைண்டில் செட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனது இதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. பாருங்கள் தம்பி எப்படி பார்த்துட்ருக்காருன்னு. யூஸ்வலி அவர் கீழே இறங்கவே இல்லைங்க, இறங்கவே மாட்டேன்ட்டார். ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருந்தோம், இறங்கு பாரு. மீன் பிடிக்கும், பட் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் டக்குன்னு உள்ளே போனதும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணார் பாருங்களேன். ஸோ மீனாக இருந்தாலுமே வந்து அதோடய பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ், அண்டர் வாட்டருக்குள்ளே அவங்க பண்ணியிருக்க அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக ரசிக்க வச்சுதுங்க. ஃபஸ்ட்டு தம்பியோட அக்வேரியம் விசிட் இது.
பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாருன்னா, அவங்க சித்தி, நான், அதுக்கப்புறம் தம்பி 3 பேர் போயிருந்தோம். அம்மா வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. போகும்போது கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் 3 பேர் போனோம். அங்கே போய் அம்மா வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் அகைன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீன் இருந்தது. ஸோ எது எது என்னென்னங்கிறது எனக்கு தெரியல. வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா, அல்லது இந்த மாதிரி ஒரு அக்வேரியமுக்கு நீங்கள் பெங்களூரில் எங்கேயாவது போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்னோடய அக்வேரியம் விசிட்டும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக தம்பி வந்து அந்த குட்டி பாப்பா, குட்டியாக ஏதாவது அக்கா, அண்ணாங்க இருக்கும்போது அவங்க கூட மெர்ஜாக ஆசைப்பட்டார். பட் நாங்கள் வந்து அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க, அதனால் மெர்ஜாக விடல. சரி அப்படியே கூட்டிகிட்டு போயாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து டிஃப்ரெண்ட், ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, லைக் இந்த மாதிரி அக்வேரியமில் ஸ்மெல் துளி கூட வரலைங்க. ஒரு சின்ன அளவுக்கும் கூட ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு வரல. அந்தளவுக்கு டீப்பாக ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவரால் செட்டப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. தம்பி அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டு ஒவ்வொரு யூனிக்காக இருக்கிற ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த ஃபிஷஸ் கூட நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுச்சு. நம்ம போய் கிளாஸ் டச் பண்ணக்கூடாது தான், பட் நம்ம போய் நின்னோம் அப்படின்னா அதுங்க வந்து நம்மளுக்கிட்ட வந்துட்டு நல்லா ரியாக்ட் பண்ணுச்சுங்க. நான் வந்து சம் ஆஃப் த ஃபிஷஸ் தான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன், யூனிக்காக இருக்கிறது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. ஃபுல் ஏசி தான் அந்த அக்வேரியம் ஃபுல்லாக. ரொம்ப காமாக. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு போகும்போது மனசு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்ததுங்க. என்னன்னு தெரியல, வர வரைக்கும் இருந்த இந்த ப்ரெஷர் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுன்னு சொன்னேன். பட் இங்கே இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபிஷ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, லைக் அப்படியே அது அந்த அந்த ஒரு மூடில் நம்ம மறந்து நம்ம இதுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு மீன் தனித்தனியாக இருந்தது. ஒரு சிலது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்த மாதிரி இருந்தது. பாருங்கள் தம்பி சொல்லிகிட்ருக்காரு. அங்கே அந்த பாப்பா கூட நின்றுட்டு சொல்லிகிட்ருக்காரு இது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாட்டர் பபிள்ஸ், அந்த மோட்டர் ரன் ஆகும்போது அது ரியலி ஒரு கடலுக்குள்ளே நம்ம பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது எனக்கு. அவ்வளோ ஒரு காமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் இந்த ஆக்சுவலாக நம்ம போனதும் அது அந்த மீனெல்லாம் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் தம்பி வந்து கொஞ்சம் அந்த ட்ராவல் டைமில் அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கே வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா ட்ராவலிங்லேயே போகிற மாதிரி இருந்ததுன்னு இருக்கும். தம்பிக்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா 9 ஹவர்ஸ் ட்ராவல் ப்ளஸ் இது ஒரு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல்ஸ். அது மாதிரி அவர் என்னடா இது புதுசாக நம்ம ட்ராவல்லே இருக்கோங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அவரே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்களேன் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே ரொம்ப ரசனையாக அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தது எனக்கு பிடிச்சத உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கங்கிற ஒரு தாட்டில் தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் பிளேஸ் ரொம்ப பிடிச்சது, இல்லை இந்த வீடியோவில் இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதே மீன் சீரீஸ்லேயே நிறையா இருக்குது. நான் அதை வந்து உங்களோட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் பார்ட் 2ல். இதில் நிறைய பார்ட்ஸ் பெங்களூர் ட்ராவல் சீரீஸில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அண்ட் மெர்மைட் ஷோ பார்த்தோமா இல்லையா, மெர்மைட் ஷோ எப்படி இருந்ததுங்கிறத பற்றின ஒரு இதுவும் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்கமிங் வீடியோஸும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.